நல்ல பந்து வீச்சு, ஒரு எக்ஸலன்ட் லைன். எக்ஸலன்ட் பவுலிங். பந்து ரன் அவுட்டா இல்ல, அந்த பக்கம் ரன் 2ல எரிஞ்சிருக்கணும். ஒரு இன்ஸ்பின் பால் மாதிரி இருந்தது. மீண்டும் ஒரு அருமையான பந்து வீச்சு. நல்ல இன்ஸ்விங் ஆச்சு பாலு. ஓவர் 22. அருமையான ஒரு தடுப்பாட்டம். நெல்லை பாலா நெல்லை கரண்டு பாலாவை பார்க்க பந்து சென்று கொண்டிருக்கிறது. நார்கள் சூப்பரான ஒரு லைன் லென்த்தர் வந்துட்டாரு. நல்ல ஒரு பந்து வீச்சு. இங்கதான் கிடக்க பால், எங்கேயும் போல சிங்கிள் எடுக்க வாய்ப்பு இல்லை. டீம் 50 மதுரை அணியின் எண்ணிக்கை 50 கடந்து விட்டது. நல்ல பாலுங்க, எக்ஸலன்ட் பால். ஒரு நல்ல பந்து வச்சு சிங்கிளா இல்லை டூவா? ரன் வாய்ப்பு, ஒரு ரன் அவுட் வாய்ப்பு. ஆனால் அவுட் தான் நினைக்கிறேன் இல்லையா? அவுட்டு கொஞ்சம் அவனை இஷ்டப்படித்தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா பண்றது மோசம். இதுல பாத்திரம் இது என்ன அருவாமனை குழம்பு வைப்பீங்களா? மதுரை வெர்சஸ் ஈரோடு.
60 பால்களுக்கு 65 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஈரோடு அணி களமிறங்குகிறது. செந்திலானதான் மிஸ் பண்ணிருப்பாரு. இல்லண்ணா இதுல நாடுதல சிங்கம் இருக்குண்ணே. கீழே தான் 2 நிமிஷம். நாஞ்சில் முனீர், சிவாஜ் முனீர். ஈரோடு அணியிலிருந்து ஒருவர் கம்யூனிட்டி டேபிள் பக்கத்தில் வரவும். அருமையான ஒரு பந்தளிக்கு முதல் விக்கெட்டை இழந்தது ஈரோடு அணி. அருமையான பட்டு விக்கெட் மதுரை அணிக்கு. ஒரு ரன்களுக்கு ஒரு விக்கெட். 4 பால்கள் முடியும். மதுரை அணிக்கு அருமையான துவக்கம் இருக்குது. அருமையான ஒரு பந்தளிக்கு மீண்டும் ஒரு ரன். அருமையான ஒரு shot. அருமையான பந்து, அருமையான பந்து. மீண்டும் ஒரு ரன். Over throw. அடுத்த விளையாடும் போட்டியில் திருநெல்வேலி பி டீம் திருச்சியை வெல்லுமா? வென்றால் செமிஃபைனல் செல்ல பிரகாசமான வாய்ப்பு உள்ளது. அருமையான ஒரு பந்து வீச்சு. அம்பையர் அருமையான ஒரு தடுப்பாட்டம். பந்து கிரீட்டன் சதீஷை தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்களை நோக்கி. ஈரோடு அணியின் ஸ்கோர் அருமையான ஒரு கோலி. அந்த சங்கிலோட பார்ட்னர்ஷிப்போட முடிவுக்கு வந்தது. அருமையான ஆட்டம். ஒரு ரன் கொடுத்து ஒரு அருமையான பந்து. ஜாக்கிரதையாக விளையாடவும். அருமையான பால், அருமையான அருமை அருமை பால். ரைட்டர்ஸை தாண்டுமா? அந்த லெக் வைஸ் கொடுக்கிறார். அருமையான அருமையான வருங்கால சேர்மன் ரகுபதி வாழ்க.
மேட்ச் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து இந்த இவ்வளோ வெயிலில் வந்து எப்படி பேட்டிங் ஆடினது உங்களுக்கு எந்த மாதிரி இருந்துச்சு, இல்லை கேம் பிளான்ஸ் எந்த மாதிரிலாம் இருந்துச்சு? கேம் பிளான்ஸ் வந்து நாங்கள் வின் பண்ணுங்கிற மட்டும்தான் ஒரு எய்மாக வச்சுருந்தோம். அட் த சேம் டைம் வந்து திருநெல்வேலி டீமுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இந்த ஒரு டோர்னமெண்ட்டை வந்து ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு வராங்க. அம்பையரிங்லேருந்து எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அட் த சேம் டைம் டீமில் வந்து ஃப்ரீயாக ஆட விட்றாங்க. அதனால் கொஞ்சம் பாசிட்டிவ் மென்டாலிட்டியோடு ஆடுறோம். எந்த ஒரு ப்ரெஷர் இல்லாமல் நாங்கள் விளையாண்டுக்கிறோம். அடுத்தடுத்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கு உண்டான முனைப்பில் இருக்கிறோம். தேங்க்யூ. சிறந்த பிளேஸ்மெண்ட், மீண்டும் 4 ரன்கள் செந்திலிடமிருந்து தொடர்ச்சியான அருமையான பிளேஸ்மெண்ட். பட் கேட்ச் மிஸ் செய்யப்பட்டுள்ளது. 4 ரன். அருமையான பிளேஸ்மெண்ட், மீண்டும் 4 ரன்களை நோக்கி முதல் ஓவரில் தனது வெப்சைட் செய்து கொண்டிருக்கிறார். அருமையான பிளேஸ்மெண்ட். பட் ஃபீல்டர் அதை எதிர்கொண்டிருந்தார். ஒரு ரன்கள் மட்டுமே. சிறந்த துவக்கம், ஒரு அருமையான வினோத். அருமையான ஆட்டம், சிறந்த பிளேஸ்மெண்ட். பட் ஃபீல்டர் தடுத்து விட்டார். 1 ரன்கள் மட்டுமே. பட் நல்ல பிளேஸ்மெண்ட். பேட்டை மற்றும் அகலப்பந்து நோ பால், ஃப்ரீ ஹிட் கொடுக்கப்படும். மீண்டும் சிறந்த பந்து வீசியுள்ள நரேந்திரமணி அவர்கள் ஒரு அகலப்பந்து. அருமையான ஒரு பிளேஸ்மெண்ட். பட் 2 ரன்களை எடுத்துள்ளது திருநெல்வேலி. அருமையான அருமையான ஆட்டம். ஒரு 4 ரன்களை எடுத்துள்ளார் எஸ்டி டைல் செந்தில். ஆட்டம் 4 ரன்களுக்கு செல்லுமா? 4 ரன்கள் பவுண்டரியை எடுத்து விட்டார். அருமையான ஆட்டம். அடிக்கப்பட்ட பந்து சிறந்த அருமையான பால் ஜெயன் அவர்களிடம் இருக்கு. அருமையான பால் பட் லோ ஃபுல் டாஸ் நினைக்கிறேன். பேட்டிங் ஸ்டைல் இந்த லோ ஃபுல் டாஸ் மாதிரி பேட்ஸ்மேனுக்கு படலாம். ஒரு லக்கண்டா தோனி வைட் பாலா. 20 ரன்கள் கொடுத்து விட்டது.
எடுக்கப்பட்ட பந்து கேட்ச் வாய்ப்பு இல்லை. அடுத்த ஒரு கேட்ச் மிஸ். இந்த அடுத்தடுத்து சீரான இடைவெளியில் 2 விக்கெட்டை கைப்பற்றி ஒரு ஃபுல்டாஸ் குட்டசங்கரிடம் பால். ஐயோ 4 ரன்கள். மிஸ் ஃபீல்டிங். மீண்டும் ஒரு மிஸ் ஃபீல்டிங். இங்க சிறந்த பந்து அரசிடமிருந்து மறுபடியும் மேட்டர் நோ பால். அவுட் அவுட். எஸ் முதல் விக்கெட்டை எடுத்துள்ள ரேகண்ட் அரசன். குட் பிளே. கார்த்திக் அதை பிடிப்பாரா? டீம் ஸ்கோர் 50. தக்கிராப்பா பிடிக்கணும். டீம் ஸ்கோர் 50 பா. அதுல 20 உதிரி ரன்களை கொடுத்ததால டீம் ஸ்கோர் 50 இவ்வளவு நேரத்தில் வந்துட்டு. பட் திருநெல்வேலி பி டீம் சிறப்பாக ஆட வேண்டும். கார்த்திக் அவர்கள் எப்போதுமே சிறப்பாக பந்து வீசுவார். இப்போதும் வீசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கே ஒரு அகலப்பந்து. அருமையான பந்து வச்சு அருமை போடவும். அருமையான பந்து வச்சு அருமையான பந்து வச்சு. மைக்க பிடிச்சி அழகா பேசுங்க அண்ணே, பேசுங்க. இது ஆஃப்லைன் தான், ஆன்லைன் இல்ல. அழகா மைக்ல பேசலாம். நீங்க லைன்ல நிக்க வேண்டாம், சீக்கிரமா வாங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது, சீக்கிரமா வாங்க. குணா சார் வணக்கம். வணக்கம். மேடையை பாருங்க. நீங்க முன்னாடி வாங்க. கிரைட் பிக்ஷன் அவள் ஒரு பந்து வீசவா பகுதியில் திருநெல்வேலிக்கு நல்ல பெருமையை சேர்த்திருக்கீங்க. டீம் உங்கள் அனைவருக்கும் திருநெல்வேலி அல்வா ரெடியாக உள்ளது, சூடாக இருக்கிறது, வாருங்கள். அம்பேர் வீரபாண்டி பி டீம் அனைவர்களுக்கும் எஸ்எம்எம் சார்பாக 25 கிலோ பேஸ்ட் முடை கொடுக்கப்படுகிறது. எதிரணிக்கு வெற்றியை தாரை வார்த்தை அன்போடு வரவேற்கிறோம். எந்த வெக்கமே இல்லாம இருக்கீங்கப்பா. வேணுமா கண்டிப்பா தேவையில்ல. நீங்க வீட்டுக்கு போங்க, நாளைக்கு நாங்க பார்ப்போம். இன்னைக்கு நீங்க
ஓகே, திருச்சியிலேருந்து வந்து கிட்டத்தட்ட குவாலிஃபைனலே செலக்ட் ஆகிட்டீங்க. ஸோ அதை பற்றி உங்கள் டீம் ஸ்பிரிட் சொல்லுங்கள். ரொம்ப நன்றிங்க. திருநெல்வேலி ஆர்கனைஸ் பண்ண கமிட்டிக்கு ரொம்ப நன்றி. டீம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களோடய நாங்கள் மேட்ச் ஆடுற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் மேட்ச்சு அருமையாக பேட்டிங் பண்ணாங்க. டஃப்பாக கொடுத்தாங்க ஸ்கோரிங் எல்லாத்துக்கும். நம்ம பேட்ஸ்மேன் சூப்பராக பண்ணி ஸ்கோர் பண்ணிட்டாங்க. பிச்சு சூப்பராக இருக்குங்க. காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க. ஸோ 2 முறையுமே வந்து ஒருத்தங்க தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்க. அவங்க மேன் ஆஃப் த சீரியஸ் வாங்குறதுக்காக வாய்ப்பு இருக்குதா? இல்லை, அவன் மேன் ஆஃப் த சீரியஸ் வாங்குவேன் தான் இந்த டூருக்கே வந்திருக்கான். அது இல்லாமல் போனால் அவன் வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அடுத்த மேட்ச் அவன் மேன் ஆஃப் தி மேட்ச்சு, வேறு சீரியஸ் அவனுக்கு தான். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து நீங்கள் எதுவும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் எதுவும் உங்கள் டீமுக்கு நீங்கள் எதுவும் யோசிச்சிங்களா? காற்று ரொம்ப பண்ணதுனால ஃபீல்டிங் கொஞ்சம் இதாக போச்சுங்க. நாளைக்கு இதே மாதிரி காற்று இருந்தால் கொஞ்சம் ஃபீல்டிங் கஷ்டமாக இருக்கும். காற்று இல்லைன்னா நம்ம ஃபீல்டிங் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி மைனஸ் வந்து காற்றுனால நம்மளுக்கு நீங்கள் டீம் அப்டேட் பண்ணி நாளைக்கு செட் பண்ணணுங்க அந்த மாதிரி. ஓகேங்க, நன்றி, தேங்க்யூ. குட் ஈவினிங் மைரிட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு நெட்வொர்க்காக நடத்தின கேம் தான் இது. நாங்கள் ஒரு திருநெல்வேலி ரீஜனில் இருக்கோம். அது போக ஒரு 6 ரீஜன்லேருந்து வந்தாங்க. தூத்துக்குடி, நாகர்கோவில், தூத்துக்குடி, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் எல்லோரும் வந்தாங்க ஒரு நல்ல ஒரு பாண்டிங்காக. அதே டைமில் என்னென்னா எல்லாருமே பிஸ்னஸ் பீப்புள் தான். நார்மல் பீப்புள் யாருமே உள்ள அலௌடு இல்லை. நம்ம ஒன்லி பிஸ்னஸ் பீப்புள் மட்டும்தான். நல்ல ஒரு கொலாபரேஷன், நல்ல நெட்வொர்க்கு. நம்ம இங்கேருந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் சரி, நம்மளோட பிஸ்னஸை இன்னும் க்ரோ பண்ணுறதுக்கும் சரி, இந்த ஒரு மேட்ச் வந்து ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட்டாக வந்து நடத்தியிருக்கோம். இன்னும் வந்து மேலும் மேலும் நாங்கள் வந்து நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இது வெற்றி தோல்வி அப்படிங்கிறது விஷயமே இல்லை. நம்ம தோல்வி பெற்றதுனால நம்ம வந்து தோண்டு போகிறதுக்கு நம்ம இதுவும் கிடையாது. நம்ம வந்து நம்மளோட நோக்கமே வந்து என்னென்னா, நம்ம இது மூலிமா ஒரு 100 பேருக்கு வந்து பிஸ்னஸ் க்ரோ ஆகணும். அதே நேரத்தில் அவங்க வந்து இன்னும் வெளியூருக்கு போகும்போது அவங்களோட பிஸ்னஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக, ஒரே கட்டத்துக்காக மட்டும் தான் அந்த மேட்ச் நடத்தியிருக்கோம். இன்னும் வந்து நவம்பர், டிசம்பரில் அடுத்தடுத்த மேட்ச்கள் நடத்துறதுக்கு நாங்கள் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம். அதில் இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் இப்போ 6 ரீஜன் வந்தாங்க. அதில் இன்னும் ஒரு 4, 12, 14 ரீஜன் வரைக்கும் கூப்பிடலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். உங்களோட சக்ஸஸும் எங்களோட சக்ஸஸும் கூடவே நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. மைரி டிவி எங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இன்னும் உங்களுக்கு வந்து எங்களோட சப்போர்ட் தேவை. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ப்ளஸ் இன்னும் ஒரு கொஸ்டின். ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் ஓகே, பட் டீம் வைஸ் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்க. டீமில் ஆக்சுவலாக வந்து எல்லாம் பாண்டிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு. என்ன எல்லாரும் பேட்டிங் பிடிக்கிற, எல்லாரும் பவுலிங் போடுற ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்தது. அது வந்து அதை சொல்கிறது கண்டிப்பாக இந்த நேரத்தில். ஏன்னா நம்ம எப்போவுமே ரெகுலராக ப்ளே பண்ணுற மெம்பர்ஸ் கிடையாது. எல்லாம் பிஸ்னஸில் இருக்கிறனால எப்போயோ ஒரு நாள் விளையாடுறதுனால அவங்களுக்கு ஒரு விளையாடணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்குது. மாயா மாதிரி ஆட்கள்லாம் வந்து கண்டினியூஸாக பேட்டி பிடிக்க நினைப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம வந்து எப்போயாவது பிடிக்கிறால் நம்ம பிடிக்கணும், விளையாடணும் அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு இதில் தான் வந்து நம்ம விளையாண்டோம். மற்றபடி நல்லா ஜாலியாக போச்சு. நல்லா ஃபன் இந்த ஃபண்டமெண்டல் அப்படின்னு எங்களுக்கு ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. அது வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. காலையில் 7:30 மணிலேருந்து இப்போ வரைக்கும் 6 மணி வரைக்கும் எல்லாருமே வந்து இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.